அப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் பீகார்ல ஒரு கிராமத்தையே சூறையாடி இருக்கிறாங்க. 80 வீடுக்கு மேல தீக்கிரையாக்கி இருக்கிறாங்க. அதற்கு பின்னணி காரணங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. பிஜேபி தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அத பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற முதற்கட்ட விசாரணையில வந்ததாக செய்திகள் வருது. என்டிஏ அரசாங்கம் தான் அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி தான் அங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தேசிய அளவுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற பிரஷரும் பிஜேபிக்கு வருது. ஏற்கனவே நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான ஒரு நபர் தான். இப்போ ஒரு பக்கம் இது, இன்னொரு புறம் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் போன்ற செய்திகள்லாம் தேசிய அளவுல வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டைவர்ட் பண்ண தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்ததாகவும் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க? நேற்று 19ஆம் தேதி கிட்டத்தட்ட 21 வீடுகள் கொளுத்தப்பட்டதா வந்திருக்கு. அதற்கு பின்பு ஒரு 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த கைது இந்த தீ வைப்புக்கு பின்னணியில இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா, பல இடங்கள்ல தலித் மக்கள்ல இப்ப நம்ம ஊர்ல பெரிதா அந்த பாதிப்பு இல்ல. வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல இந்த கேம்பெயின் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தலித் மக்கள் மத்தியில பிரபலமா இது பேசப்படுது. அதுவும் ராகுல் காந்தியினுடைய அந்த எளிமையான நேரேஷன் வந்து பெரிய அளவுல அங்க வந்து ஓட் ஷேரையே மாத்துகிற அளவுக்கு பிஜேபியினுடைய பெல்ட்லயே வந்து பல பகுதிகள்ல நிறைய பகுதிகள் வந்து பிஜேபி இந்த தலித் மக்களை நம்பி அவர்களை அவர்களுடைய வாக்கு வங்கியை நம்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மறைமுகமா தலித் கட்சிகள் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி போன்ற முக்கியமான தலித் கட்சிகளே கூட மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவா தான் செயல்படுறாங்க. இன்னும் பல பஸ்வான் கட்சிகள் நமக்கு தெரியும். அவங்க நேரடியாவே கூட்டணி வச்சிருக்காங்க. இது மாதிரி பல ஏமாற்று வேலைகளை ரொம்ப எளிதா ஏமாறுகிற இடத்துலயும் வந்து தலித் மக்கள் இருக்கிறாங்க வட மாநிலங்கள்ல. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி இந்துக்கள் அப்படிங்கிற பல அவங்களுடைய இந்துத்துவ அந்த பிரச்சாரங்கள் அங்க வந்து மிகப்பெரிய அளவுல தலித் மக்களிடத்துல ஈஸியா அவங்க நம்பிர்றாங்க. நம்பி தான் வந்து தொடர்ந்து பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலைமை ஒரு 10 ஆண்டுகளா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இப்போ ஆ ஒட்டுமொத்தமா இந்த இடஒதுக்கீட்டு முறையை வந்து காலி செய்ய போறாங்க. அப்புறம் இந்த அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக மாற்றியமைப்பதற்கான வேலை, அல்லது அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவதற்கான வேலை வந்து பிஜேபி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் வந்து முக்கிய பிரச்சாரமா கொண்டு போனாங்க. ராகுல் காந்தி தொடர்ந்து அந்த அரசமைப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் பரப்புரையில போன காட்சிகள்லாம் பார்த்தோம். அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தலித் மக்களுக்கு ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு. இடஒதுக்கீட்டை பிஜேபி வந்தா வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்திருக்கு. ஏற்கனவே நாம் போராடி பெற்றிருக்கிற பல உரிமைகளிலும் வந்து இந்த அரசமைப்பு சட்டம் வைத்திருக்கிற அந்த காப்பு கூறுகளை நீக்குவதற்கான முயற்சி வந்து பிஜேபி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால பிஜேபி எதிர்ப்பு மனநிலை இன்றைக்கு உருவாயிருக்கு. ராகுல் காந்தியுடைய செல்வாக்கும் பெரிய அளவுல உயர்ந்துகிட்டு இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு மைய புள்ளியை நோக்கி ஒட்டுமொத்த நாட்டின் அரசியலே வந்து அதை நோக்கி தான் நகருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஒன்றை மடைமாற்றுவதற்கு அந்த அந்த முக்கியமா இந்த பிரச்சாரத்தை இவர்கள் வந்து பிஜேபி தரப்பிலிருந்து இதை கையாளுவதற்கு முடியாமல் பல்வேறு விஷயங்கள வந்து பல மாநிலங்கள்ல செய்றாங்க. அதனுடைய ஒரு பகுதியா தான் இந்த தீ வைப்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் முதற்கட்ட விசாரணை தான் தொடங்கியிருக்கு. முழுமையான விசாரணைகள் வரணும். ஆனா நாம நினைக்கிறது இப்ப வந்து காஷ்மீர்ல இன்னைக்கு மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து 3 குடும்பங்கள் தான் வந்து இதற்கு காரணம். இந்த காஷ்மீரினுடைய நிலைமைக்கு 3 குடும்பங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த 3 குடும்பங்களும் வந்து இளைஞர்கள் கிட்ட, மாணவர்கள் கிட்ட, குழந்தைகள் கிட்ட கற்களை குடுத்துட்டாங்க. அவர்கள் வந்து ஒரு வன்முறையாளர்களாக மாற்றி இருக்கிறாங்க. அவர்கள் கொண்டு வந்த அந்த நடைமுறைகள், அரசியல் சட்ட நடைமுறைகள் எல்லாமே வந்து அவர்களை ஒரு வன்முறையாளர்களாக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. நமக்கும் அதுல மறுப்பு இல்ல. காங்கிரஸினுடைய பல நிலைப்பாடுகள் அங்க தவறா இருந்திருக்கு. கடந்த காலங்கள்ல நேரு குடுத்த உறுதிமொழிய காப்பாத்தல. தொடர்ந்து காஷ்மீரிகள் தனித்த அடையாளமாக அ த தங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் அல்லது ஒரு பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்று பலமுறை அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்தியாவில் நேரடியாக காஷ்மீரை இணைப்பதற்கான பல முயற்சிகளை 370 உட்பட பல முயற்சிகள் வந்து அதை ஒட்டியதுதான்.
இப்போ அவங்க எப்போதுமே பாகிஸ்தானோட போகவோ, சீனாவோடு போகவோ முயற்சி செய்ததில்ல. ஒரு சில சிறு குழுக்கள் வேணா அந்த மாரி முயற்சிகள் இருந்திருக்கும். ஆனால் இந்தியாவோடு சேர்வதையும் அவங்க விரும்பல. தனித்த அடையாளத்தோடு இருக்கணும்னு நெனச்சாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வன்முறையான போக்கு அங்க நடந்திருக்கு. அதற்கு காங்கிரஸ் கட்சி ஓரளவுக்கு காரணம் தான் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிற விஷயம், காஷ்மீரை வந்து ஒட்டுமொத்தமாக 3ஆக உடைத்திருக்கிறாங்க. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்ற ஒரு பிரிவினையை ரொம்ப அப்பட்டமா உண்டு பண்ணியிருக்காங்க. காஷ்மீரிகள் என்ற எப்படி நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள்னு சொல்றோம். தமிழர்களுக்குள்ள இந்துக்கள், இஸ்லாமியர்கள்ங்கிற ஒரு பிரிவினை உண்டு பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி அதே போன்றதான காஷ்மீரிகள்ங்கிற ஒரு அடையாளத்தை மாற்றி பண்டிட்டுகள், இஸ்லாமியர்கள், பண்டிட்டுகள்னா இந்துக்கள். அந்த மாதிரியான ஒரு ம். மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பிரிவினை நீங்க சொன்ன மாரி காங்கிரஸ் கட்சி அந்த குழந்தைங்க கையில கற்களை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு பிஜேபி செய்திருக்கிற இந்த காரியங்கள் அவர்கள் கையில அ அணு ஆயுதங்களையும், குண்டுகளையும், துப்பாக்கிகளையும் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கு. இதுதான் வந்து இன்னும் ஒரு ஒரு 5, 6 ஆண்டுகள்ல அல்லது 10 ஆண்டுகள்ல உங்களுக்கு தெரியும் அதோட விளைவுகள் என்னவா இருக்குன்னு. அப்பதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு கூட ஒரு 61% வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த பதிவான வாக்குகள் எண்ணிக்கை வரும்பொழுது நமக்கு தெரியும். இது இந்த ஆட்சியின் மீதான கோவத்தின் வெளிப்பாடா கூட இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து காஷ்மீர்ல இருக்கு. ஆக இப்படித்தான் வந்து அவங்க எல்லா இடத்துலயும் ஒரு கலவரம் கடைசி ஆயுதமாக இந்த கலவரத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. 2000 இந்த கடந்த தேர்தல் 2014 இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட கலவரங்களை தான் முன்வைத்து அவங்க போனாங்க. பல இடங்கள்ல கலவரங்கள், சாஹில்பாக் போராட்டங்கள், அங்க டெல்லியில ம். கலவரம், யுனிவர்சிட்டிக்குள்ள ஜேஎன்யூ யுனிவர்சிட்டிக்குள்ள கலவரம். அப்படி பல இடங்கள்ல மாணவர் ஏவிபி மாணவர்களை தூண்டிவிட்டு பல இடங்கள்ல கலவரங்கள முயற்சி பண்ணாங்க. இஸ்லாமியர்கள் வீடுகள அடிச்சு உடைக்கிறது, அது மாரி எல்லா வேலையும் செஞ்சாங்க. கடந்த தேர்தலை ஒட்டி கூட இப்ப டெல்லியில புல்டோசர் தீவிரவாதத்த வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. நேரடியா இஸ்லாமியர்கள் வீடுகள் இடிக்கப்பட்டது. அ ம். அப்படி வந்து தொடர்ந்து அவங்க இந்த கலவரங்களை கடைசி ஒரு ஆயுதமாக எடுப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அரசியல் செய்வதற்கு எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு சூழல்ல தான் இந்த கலவரத்தை எடுக்க முயற்சி பண்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காஷ்மீர்ல மிகப்பெரிய கலவரங்களை தூண்டி, அ இந்த ஆட்சி ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப அத வந்து நாடு முழுவதும் எங்கெங்க வாய்ப்பு இருக்குமோ, இப்போ மேற்கு வங்கத்துல அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ம். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க ஸ்ட்ராங்கா அத நின்னு எதிர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றத்துல கூட அ நீதிபதி கடுமையா வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து அந்த அந்த அ வக்கீல் வழக்கறிஞர வந்து கடுமையா கோவிச்சுக்கிறாரு. அவங்க வந்து என்ன கேட்கறாங்க, இவங்க வந்து முதல்வர் பதவியிலிருந்து நீக்கணும். மம்தா பானர்ஜி வந்து முதல்வர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஷரத்து சொல்றாரு. அந்த ஷரத்தின்படி நீக்கணும் அப்படின்னு அந்த மனுவை இப்ப முன்வைக்கலான்னு அவர் முயற்சி பண்றாரு. அப்போ வந்து கடுமையா அவர் வந்து கோவிச்சுக்கிறாரு. உங்களுடைய ம். அரசியல் எல்லாம் இந்த கோர்ட்டுக்குள்ள வந்து பேசாதீங்க. அதெல்லாம் வெளியில வச்சுக்கங்க. முதல்வராக நீடிக்கணுமா, நீடிக்கக் கூடாதா அப்படிங்கிறத பத்திலாம் கோர்ட் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன ம். வழக்கோ அத மட்டும் பேசுங்க. அப்படின்னு கடுமையா கோவிச்சுட்டாரு. அ அவரு அந்த மனுவையும் நிராகரிக்கிறார். அவர் வைக்கிற அந்த வாதத்தையும் நிராகரிச்சுட்டார். அப்படி பல இடங்கள்ல வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ, அங்கங்கெல்லாம் இந்த மாநில ஆட்சிக்கு எதிராக செயல்படுவது, ஏதோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவது அப்படிங்கிற வேலைய செஞ்சிருக்காங்க. ம். இன்னொரு முக்கியமான ம். தகவல் இன்றைக்கு மைக்கேல்பட்டியில நடந்த அந்த தற்கொலை, ஒரு மாணவியினுடைய தற்கொலையில, அது வந்து மதமாற்றத்தினால தான் அந்த தற்கொலை நிகழ்ந்ததுன்னு ம். நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை ஒரு வீடியோவ எடுத்து அத ட்விட்டர்ல பதிவிட்டு, அவங்க வந்து அண்டர் ஏஜ் பொண்ணுங்கிறது கூட அறிவு இல்லாம ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் வந்து அந்த வேலைய செஞ்சாரு. அது வந்து இன்றைக்கு இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க எந்த மதமாற்ற நடவடிக்கையிலும் ஈடுபடல அப்படின்னு கிட்டத்தட்ட ம். 145 பேர் கிட்ட வந்து விசாரணை நடந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில மதமாற்றத்துக்கான எந்த நடவடிக்கையும் இல்ல அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்திருக்கு. இப்படி அவங்க ம். வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் கலவரங்களை உண்டு பண்ணுகிற ஒரு வேலைய வந்து செய்வாங்க. அததான் இப்பவும் கையில எடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான முயற்சி தான் வந்து நாடு முழுவதும் கலவரக்காடாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இன்றைக்கு ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்கிற ஒரு ஒரு அது நடைமுறையில் சாத்தியப்படாது. பல எதிர்ப்புகளை சந்திக்கும் என்பதையும் தாண்டி அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டும்
அப்படிங்கிற முயற்சி வந்து பெரிய அளவுல இப்ப ஒவ்வொரு மாநிலங்களாக ஆட்சி கலைப்பு செய்ய வேண்டியிருக்கும். இப்ப வந்து இந்த இந்த மாநிலங்களுக்கு தனியாக மைய அளவுல நடக்கிற பொதுத் தேர்தல் தனியாக வந்ததற்கான காரணமே ம். மாநிலங்களினுடைய ஆட்சியை கலைத்ததுதான். அவ்வப்போது ஆட்சி கலைப்பு ஏற்பட்டதுதான் இந்த வெவ்வேறு தேதிகள்ல, வெவ்வேறு நாட்கள் நடப்பதற்கான ஒரு காரணம். 3 ஆண்டுகளுக்குள்ள ஆட்சிய கலைக்கிறது. இப்ப நம்ம கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. இப்படி ம். பல இடங்கள்ல ஆட்சி கலைப்புனால தான் இந்த டிஃபரன்ஸ். முதல்ல அ தேர்தல் நடந்தபோது, நம்மளுடைய குடியரசு தின நாளுக்கு அப்புறம் அந்த குடியரசு அமல்படுத்துறதுக்கு பிறகு வந்த தேர்தல் ஒரே மாதிரியா தான் நடந்துச்சு. அடிக்கடி இது மாதிரியான பல மாநிலங்களை ஆட்சியை கலைத்த போது தான் இந்த டிஃபரன்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. இப்ப மீண்டும் ம். இதை சரி செய்வதற்கு எல்லா ஆட்சியையும் கலைக்க வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 17 மாநிலங்கள் ஒரு 6 மாத இடைவெளியில மற்ற மாநிலங்கள நம்ம வச்சுக்கிட்டா கூட, மீதம் இருக்கிற 17 மாநிலங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டியிருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல ம். கிட்டத்தட்ட 29ல கொண்டு வரதா அவங்களுடைய திட்டம். 29ங்கும்போது உங்களுக்கு 26ல தேர்தல் வருது. இப்போ ஓராண்டு மிச்சம் இருக்கும். ஓராண்டுக்கு முன்பாக கலைக்க வேண்டியது இருக்கும். இப்படி பல மாநிலங்கள்ல 4 ஆண்டு, 3 ஆண்டு அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த இந்த இடங்கள் எல்லாம் அவங்க ஆட்சியை கலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது வந்து எந்த அளவுக்கு மக்களிடத்துல ஒரு கலவரமாக மாறும். அந்த எதிர்க்கட்சிகள் என்ன செய்வாங்க? இந்த எ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பலருடைய கணிப்பு என்னன்னா, இந்தியாவே மிகப்பெரிய அளவுல துண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. துண்டு துண்டாக ம். போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய கலவர திட்டத்தை பிஜேபி நாடாளுமன்றத்தின் வாயிலாக கொண்டு வர முயற்சி பண்ணுது. இதை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 18 திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அவரு ராஜ்நாத் சிங் இவரு அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிற அந்த குழு ராம்நாத் வந்து சொல்லுது. கோவிந்த், ராம்நாத் கோவிந்தினுடைய முன்னாள் அறிக்கை. குடியரசு 18 திருத்தங்கள் அப்படின்னா, ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு இன்றைக்கு உறுதியாகுது. அவங்க வந்து எ திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால், இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவார்கள் அல்லது காலில் போட்டு மிதிப்பார்கள் என்பது இப்போது உறுதியாகுது. இப்ப ஒரு சட்டத்துக்கு 18 திருத்தங்கள் அப்படின்னா பார்த்துக்கங்க. அப்ப அவங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு சட்டத்துக்கும் இதை திருத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இதனை மாற்றியமைப்பதற்கான வேலையை தொடங்கிவிட்டாங்க. ஆனால் அவர் வந்து அரசமைப்பு சட்டத்தை பதவியேற்கிற நாள்ல அரசமைப்பு சட்டத்தை தொட்டு கும்பிட்டு இத நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். இதுதான் எங்களுக்கு வந்து கடவுள் மாதிரிலாம் கதை விட்டது இன்றைக்கு அம்பலமாயிருக்கு. அதற்கு அவர் ம். பேசினதற்கு நேர் எதிராக இன்றைக்கு செயல்பட துணிஞ்சிருக்காங்க. 18 திருத்தங்கள் என்பது சாதாரண விஷயம் இல்ல. மாநிலங்களுடைய உரிமை அதுல இருக்கு. பல ப ப பல சரத்துகள் இந்த மாநில தேர்தல் பற்றியானதா இருக்கு. சட்டமன்றம் குறித்தானதாக இருக்கு. அதை எல்லாத்தையும் மாற்றணும். ஆளுநரினுடைய அதிகாரம், அ குடியரசுத் தலைவருடைய அதிகாரம், பிரதமருடைய அதிகாரம் இப்படி பல அதிகாரங்களை மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு இதுல இருக்கு. அது வந்து இப்ப மிகப்பெரிய அளவுல மாநிலங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கும். மாநில மக்களினுடைய உரிமையை பாதிக்கும் அப்படிங்கிற தகவல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ஒரு திட்டம் மிகப்பெரிய கலவரமாக மாறுவதற்கான முயற்சி கூட இந்த பிஜேபி செய்வதற்கான வேலையை இன்றைக்கு தொடங்கியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். கண்டிப்பா. இப்போ பீகார், ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பிஜேபியுடைய கூட்டணி அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு. நிதிஷ்குமார்லாம் வெளிப்படையாகவே அவர் அந்த மாநிலத்தில சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒரு சர்வே ஆய்வு நடத்தி அதனுடைய அடிப்படையில இடஒதுக்கீடு போயி, அதுக்கு உச்சநீதிமன்றம் தடையெல்லாம் விதிச்சாங்க. இப்போ அவங்களுடைய சித்தாந்தம் எப்படி இப்போ ஆர்எஸ்எஸ், பிஜேபியோட இணைஞ்சு போகும். ஸோ இந்த கூட்டணியே ரொம்ப நாளைக்கு ஓடாது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இப்போ அந்த நேரத்தில பீகார்ல இப்படி ஒரு கலவரத்த உண்டு பண்றதுக்கான வேலையில பிஜேபி ஈடுபடுதுன்னா, இப்ப கூட்டணிக்குள்ள பிரச்சனை தொடங்கும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு பார்வை. அந்த இத எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா அது கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்கனவே தொடங்கிடுச்சுங்க. அவங்க மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் சந்திரபாபு நாயுடுவும், நிதிஷ்குமாரும் முன்னணி வகிப்பாங்க. கண்டிப்பா ஏன்னா அத சொல்லி தான் அவங்க வாக்கு கேட்டிருக்கிறாங்க. ம். நம்ம மாநிலத்தை ஒரு சிறப்பு அந்தஸ்தாக மாற்ற வேண்டும், சிறந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் சந்திரபாபு நாயுடு வந்து அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்காரு. ம். இன்றைக்கும் நாடாளுமன்றத்துல அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு. பல பிரச்சனைகள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய பல கோரிக்கைகள் இருக்கு. இப்ப அதை தாண்டி சந்திரபாபு நாயுடு நான் மாநில நலன்களை பாதுகாக்கிறேன் என்ற ஒரு ம். வாக்குறுதியை மக்களுக்கு குடுத்து தான் இன்னைக்கு வந்திருக்காரு. அப்படி ம். இருக்கும்போது அதுல ஒரு அடி கூட பின்னுக்கு வைக்க முடியாது. ம். அதே போல தான் அங்க நிதிஷ்குமாரினுடைய நிலைமையும் அதுதான்.
அப்போ மாநிலங்களுக்கு எதிராக பிஜேபி செயல்படும்போது, கண்டிப்பா அது வந்து கூட்டணிக்குள்ள பெரிய பிரச்சனையா மாறும். ம். ஏற்கனவே அவரு சுதந்திர தின விழாவுல ஆற்றிய உரைக்கு மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி எங்கள்ட்ட ஆலோசிக்காமல் நீங்க இந்த அறிவிப்புகள் எல்லாம் செய்வீங்க? இந்த பேச்சை நீங்க எப்படி அமைத்துக் கொண்டீங்க? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. ம். இப்ப பல்வேறு அடுத்தடுத்து வந்த மசோதாக்களையும் அவங்க வந்து எதிர்த்து இருக்காங்க. வக்ஃப் போர்டு தொடங்கி ஒவ்வொன்லயும் அவங்களுடைய எதிர்ப்பு இருந்தது. இப்போ ம். இது வந்து மிக முக்கியமான பிரச்சனையாக மாறும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதும். சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நிதிஷ்குமாருக்கு ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனையாவே மாறும். இன்னொன்னு அடுத்து வந்து இந்த தேர்தல். இந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சந்திரபாபு நாயுடுலாம் கண்டிப்பாக ஏற்கிற நிலைமையில இருக்க மாட்டாரு. அது முழுக்க முழுக்க மாநில உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறது தெரியும். மாநிலங்களே இல்லாமல் ஆக்கச் செய்வது அப்படிங்கிறத கூட அவர் புரிஞ்சுப்பாரு. அப்படிங்கும்போது ஒரு ம். கடுமையான எதிர்ப்பு இந்த இந்த கூட்டணியே நீடிக்காத ஒரு நிலைமை கூட வரும். எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா, நித்தீஷும் சந்திரபாபு நாயுடும் கைவிட்டால் திமுக 22 இத வச்சிருக்காங்க. எம்பி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆதரவு குடுக்கிற ஒரு நிலைமை வரலாம். அதனால தான் வந்து இப்போ ஒரு ஒரு சில விஷயங்கள்ல திமுக விட பிஜேபி இணக்கமாக செல்வதற்கு முயற்சி பண்ணுது. ம். அந்த சந்திப்புகள், அதானி சந்திப்புகள்லாம் நடைபெறுது அப்படின்னு கூட சிலர் வந்து சொல்றாங்க. அது அது உண்மையா பொய்யாங்கிறது சீமான். நமக்கு சீமான் சீமான் இப் தான் சொன்னாரு. சீமான் சொல்றாரு, மணி சொல்றாரு, பத்திரிகையாளர் மணி சொல்றாரு. பலரும் வந்து சொல்றாங்க. இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. நம்ம வந்து உண்மையா ம். இல்லையாங்கிறது பின்னாடி தான் தெரியும். ஆனால் இதை வாபஸ் ம். பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நெருக்கடிகள்ல மாநிலத்தை தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குனா, நித்தீஷும் சந்திரபாபு நாயுடும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு கடந்த முறையே வந்து கடுமையாக பிஜேபி எதிர்த்தவர் தான். நாங்க ம். வந்து உங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம்னு வெளிப்படையா அறிவிச்சவர் தான். இன்றைக்கு அவர் சில ம். ஆதாயத்துக்காக இருக்கிறாரு. அந்த ஆதாயத்துக்கு ஆப்பு வைக்கிற நிலைமை வந்துச்சுன்னா, அவர் திருப்பி ஆப்பு வைப்பதற்கும் தயாரா இருப்பார்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து இந்த விஷயத்த குறிச்சு பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.